இதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இன்றைய நாளைக்கு ஒரு செய்தி, ஜீவனத்தின் பெருமை. நேற்ற தினத்திலேயே மாமிசத்தின் இச்சை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஜீவனத்தின் பெருமை. இயேசுவுக்கு வந்த இன்னொரு சோதனையை பாருங்கள், அதுதான் ஜீவனத்தின் பெருமை. அடுத்த சோதனை பொதுவாக மனுஷருக்குள்ளே தன்னை பெரியவனாக காண்பிக்க வேண்டும், எல்லோருக்கும் முன்பதாக பிரபலமாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆகவே தான் திருச்சபையிலும் சரி, ஜெப ஐக்கியங்களும் சரி, பதவி சண்டை சமுதாயத்திலே பெரிய சண்டையாக இருக்கின்றது. நீ பெரியவனா, நான் பெரியவனா என்கின்ற போட்டி சமுதாயத்தில் நிலவுவதை பார்க்கின்றோம். நான் தலைவனாக விட்டால் எவனையும் தலைவனாக விடமாட்டேன் என்கின்ற காழ்ப்புணர்ச்சி மேலோங்கி நிற்கின்றது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஜீவனத்தின் பெருமை பெரிய சோதனையாய் இருக்கின்றது. ஆனால் இயேசு சத்தியத்தை இருந்தபடியினாலே தேவனால் வருகின்ற உயர்வை விரும்பினார். தாழ குதியும் அப்பொழுது தூதர்கள் உம்மை தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று பிசாசு சொன்னபோது இயேசு அதற்கு இணங்கவில்லை. அப்படி செய்யும்பொழுது அது மக்களுடைய அங்கீகாரத்தையும் மக்கள் மத்தியிலே பெரிய பிரபலத்தையும் ஏற்படுத்தும் என்று பிசாசு சொல்லுகின்றான். ஆனால் இயேசு தேவனால் வருகின்ற உயர்வை மட்டுமே விரும்புகிறார். தேவன் தன்னை உயர்த்துகிறவர் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். ஆகவே அவர் சொன்னார், உன் தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே இயேசு அந்த சோதனையில் வெற்றி பெற்றார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னவென்றால், நம்மை நாமே உயர்த்துவதற்கு ஒருபொழுதும் முயற்சிக்கக்கூடாது. தேவன் நம்மை உயர்த்துகிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசின் சோதனைகளை முறியடித்து நிரந்தரமாக வெற்றியை அனுபவிக்க முடியும். இயேசு தன்னை உயர்த்துகிறவர் தேவன் என்று விசுவாசித்து தேவ சித்தத்தை செய்வதினாலே தீவிரமாயிருந்தார். சிலுவைக்கு சென்றார், மனுகுலத்திற்காக இரத்தம் சிந்தினார், மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்க வேண்டிய கிரயத்தை கொடுத்தார். ஆகவே வேதம் இப்படி சொல்லுகிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. இயேசு இன்றைக்கு உலகத்திலே உயரமான சிங்காசனத்தை விட்டிருக்கிறவர். பிசாசின் வழிகளை தெரிந்து கொள்ளாமல் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கின்றவர். உங்களுடைய முடிவு மாபெரும் உயர்வு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.